ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய காக்டெயில் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 18 பேட்ச் இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது 9 ஜோடிகள் வந்து இருக்குது. 9 பேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். லுட்டினோ 2 பேர் இருக்குது, அல்பினோ ஒரு பேர் இருக்குது, அப்புறம் வந்து கிரேயில் 1 இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபான் இருக்குது, ஃபான் பைடு இருக்குது, ஒயிட் ஃபேஸ் இருக்குது, சின்னமன் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுல் காக்டெயில் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் விட்டுருக்கிறதுனால இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நம்ம எல்லாமே பேராக நம்ம தேடி அலைஞ்சு நம்ம எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட் ஷாப்பில் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான பேர்ஸ் வந்து டெஃபினட்டாக கிடைக்காது. நம்ம டேரெக்டாக வந்து ப்ரீடரை வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம அலைஞ்சு எடுக்கிறதுக்கு இவ்வளோ டிலே ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ பக்கவான ப்ரீடர்கிட்ட வந்து நம்ம வந்து இறக்கிருக்கோம். எல்லாமே ப்ரீடர்கிட்ட இருந்து இறக்குனா பேருங்க நம்ம கண் முன்னாடி பார்த்து எல்லாமே வந்து இருந்தது. ஆல்ரெடி எங்கள் முட்டை வச்சுக்கிட்டு இருந்ததுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே முட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி பேர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து எல்லாம் பக்கவாக இருக்குது. இனிமேல் டெய்லி ரூட்டீன் என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி இதை மெயின்டைன் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் வந்து எல்லாமே சொல்லுவேன். அப்படியே டெய்லி இனிமேல் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஆதரவு கொடுங்க. தரமான லெவலில் நம்ம காக்டெயில் ஃபார்ம் நடத்தலாம். அடுத்தடுத்து நம்ம ஃபார்மில் என்ன போடலாங்கிறதே நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணிட்டு போங்க. இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி எதுவுமே பண்ணல. வெறும் தெனை, மிக்சடு ஃபீடு, இந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வச்சு தண்ணி வச்சுட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். பேடிங் எனக்கு ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுக்கு முதல் வந்து நம்ம இடத்துக்கு வந்து அவங்க எல்லாருமே நல்லா செட் ஆகட்டும். அதனால் வந்து ஃப்ரீ பிளேயில் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாருமே அப்படியே விட்டாச்சு. வந்து விட்டவனே எல்லாம் பறந்துக்கிட்டு கத்திக்கிட்டு சவுண்டு என்னால் உள்ளே நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு சவுண்ட்ஸ் இருந்தது. இப்போ நீங்களே கேட்பீங்க, சவுண்டுங்கெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. சவுண்டே இல்லை, ஏதோ 1-2 சும்மா லைட்டாக இது பண்ணதே தவிர பேட் இருக்குங்கிறதுக்கான அறிகுறியே இல்லாமல் எல்லாமே சைலண்டாக ஆகிடுச்சு. இடத்துக்கு இப்போவே அடாப்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது. நம்மக்கிட்ட பேருங்க எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி எல்லாமே ப்ரீடர்கிட்ட எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருந்ததுனால நம்மக்கிட்ட நல்லா செட் ஆகிடுச்சு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்னென்ன ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. குரூப் ப்ரீடிங் அப்படிங்கிறனால வந்து கண்டிப்பாக இவங்க வந்து பேராகவே இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பிரிஞ்சு வேறு துணையை தேடி புதுசாக தான் வந்து ப்ரீட் ஆவாங்க. அதனால் வந்து எந்தெந்த பேர் வந்து ஜோடி சேர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாமே வந்து அப்டேட் கொடுப்போம். பாட்டெலாம் வந்து கட்டியிருக்கோம். ஸோ இப்போவே வந்து ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டை எட்டி ஹோல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து நான் மேலே வந்து மூடி போட்டு வைக்கலை. ஏன் மூடி போட்டு வைக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு இடம் செட் ஆகணும். தீனி நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு செட் ஆகணும். இந்த இடத்துக்கும் நம்மளுக்கும் வந்து நல்லா அடாப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃப்ரீ பிளேயில் ஜாலியாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால ஃப்ரீயாக விட்டாச்சு. ஸோ இனிமேல் போக போக வந்து அவங்களுக்கு பார்ட் செட்டிங் எல்லாமே வந்து பக்காவாக எல்லாம் பண்ணி அவங்கள ப்ரீடிங்க்கு தயார்படுத்திடுவோம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய சேனலில் எல்லாமே அப்டேட் கொடுக்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ வீடியோவில் பார்த்துட்டு நான் தெளிவாக அந்தளவுக்கு இன்னும் வீடியோ எடுக்கல, ஏன்னா எல்லாம் பயத்தில் இருக்காங்க, அதனால் வீடியோ எடுக்கல. ஸோ எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன். ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த பேர் எந்தெந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு பிடிச்ச நியூட்ரிஷன் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.